சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவதவம் உழவாரப் பணிக்குழு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோயிலில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய மாடசாமி சன்னதியை தேய்த்து அதில் உள்ள எண்ணெய் பிசுப்பு மற்றும் சிலந்திகளின் வலைகளை சுத்தம் செய்யும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், கீழே உள்ள எண்ணெய் பிசுக்கு எப்படி வருது பாருங்கள். இதெல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாருங்கள், சிலந்தியின் வலைகளை சுத்தம் செய்யும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், சிலந்தியின் வலைகளை சுத்தம் செய்யும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த கீழே தேய்ச்சி எடுத்த எண்ணெய் பிசுக்கு அள்ளிக்கிட்டு இருக்குத பார்க்கிங்க. பாருங்கள், இனிமேல் பார்த்தீங்கன்னா அனைத்தையுமே கழுவி கொண்டு இருப்பார்கள். பாருங்கள், மாடசாமி சன்னதியை கழுவி விட்டு அதில் உள்ள குப்பை மற்றும் தூசிகளை அள்ளி கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமியோட 2வது காவல் தெய்வமான அவருக்கு பின்னால் வைத்துள்ளும் மரத்திற்கு மண்ணள்ளி போடும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்புறம் உள்ள மரத்தின் காய்ந்த இலைகளை அள்ளும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், எல்லாம் எப்படி அள்ளுதாங்கன்னு பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையுமே அள்ளி சுத்தப்படுத்தி கொண்டிருந்தோம். பாருங்கள், இது கோயிலோட தெற்கு புறத்தில் உள்ள களைகளை செதுக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், அனைவருமே சேர்ந்து வளர்ந்திருக்கும் புல்லை செதுக்கி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், புற்களை செதுக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், புற்களை செதுக்கி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அனைவருமே சேர்ந்து களை வெட்டிகளை வைத்து களைகளை அகற்றி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், எல்லாருமே எப்படி களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இது கோவிலுக்கு தென்புறம் உள்ள களைகள். நம்ம அங்கே நிறையா மரக்கன்றுகள் வைத்துள்ளோம். அதனை பாதுகாப்பதற்காக அனைத்து களைகளையுமே செதுக்கி கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எப்படி செதுக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு. அனைவருமே செதுக்கி கொண்டிருக்கிறார்கள். சிவா, அங்கே போய் எடுக்கவா? பாருங்க, செதுக்கி முடிச்சிட்டாங்க. செதுக்கி முடிச்ச அனைவருமே கிளம்பி விட்டார்கள். பாருங்க,
இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அம்மாவுக்கும் அபிஷேகம் நடந்து வெளியேறும் தண்ணியை தேங்கி கிடந்ததை சுத்தப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாய்க்கால் கொஞ்சம் தூரம் வெட்டி விட்டுட்டு அடுத்து அந்த அபிஷேக நீரை அதில் விட்டு விடுவார்கள். பாருங்கள், இப்போ வந்து அபிஷேக நீர் அந்த வெட்டி விட்ட பள்ளத்திற்கு தள்ளும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க எப்படி அகற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, இந்த அடைப்பு எடுத்துடையுமே தண்ணி எவ்வளோ வேகமாக ஓடுகிறது என்று. இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொடுத்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்படிக்கு சிவதவம் உழவாரப்பணி குழு.